எஸ்கேபி விதைகளின் அன்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டாபிக் இருக்குங்க. என்ன டாபிக் பேசுறது, புதுசாக நம்ம என்ன பேச போகிறோம் இருக்கு, நம்மளுடைய அம்மா. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட் எபிசோடு அம்மாவை பற்றி சொல்லணும்னா இந்த ஜென்மம் போகாது, நம்ம அடுத்த பிறவி எடுத்து நம்ம சொல்ல முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன்றதை நான் கரெக்டாக நம்ம சொல்கிறோம். காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபோனை கொடுக்குற மரியாதை கூட நம்ம அம்மாவுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ நான் அம்மாவை பற்றி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இருக்குது, சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி நிற்கிறோம், நம்ம பேசுகிறோம், நம்ம சாப்பிட்றோம், நல்ல உடல், நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குன்னா அது நம்ம அம்மாவுக்கு கொடுத்தது தான். ஸோ அம்மாவுக்கு தேங்க்ஸ் தெரிவிங்க. ஸோ நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் ஃபோனை நோண்டுறோம், சாப்பிட்றோம். அப்புறம் இப்படியே நம்ம வாழ்க்கை அது போயிட்டுருக்கு. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் மம்மி கிட்ட நீங்கள், சரி மம்மி வேண்டாம், அம்மான்னு சொல்கிறேன், நம்மளை பெத்த தாய்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கோமா? இல்லை. ஏன் ஃபோனை நம்ம எவ்வளோ நேரம் நோண்டுறோம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நம்ம நோண்டுறோமா இல்லையா? ஸோ அதுபோல் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகும்பொழுது உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. என்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னடா அவன் பழசே பேசுகிறானே, ரொம்ப சென்டிமெண்டலாக பேசுகிறானுலாம், இட்ஸ் நாட், கிடையவே கிடையாது. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம வேலைக்கு போகும்போது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், காலையில் நம்ம வேலைக்கு போகும்பொழுது அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அது என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா கூட வாரத்தில் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்வரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பார்ட்டி, இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் நம்ம எங்கேயோ போகிறோம், ஃபோனை நோண்டுறோம், மொபைல் பார்க்குறோம், மாலுக்கு போகிறோம், தியேட்டர் போகிறோம், பார்ட்டிஸ் போகிறோம், எக்ஸட்ரா நிறைய பண்ணிகிட்ருக்கோம். பட் நீங்கள் உங்கள் பெத்த தாயோட வாரத்தில் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்கட்டும், ஒன்று கோவிலாக இருக்கலாம், இல்லை என் பையன் கூட டெய்லி பிஸியாக இருக்கான், போகிறான் வரான், பட் அவங்க கூட நான் டைம் பண்ணுறது இல்லை, ஒரு ஏக்கம். ஸோ இப்போ இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, அவங்க இல்லாதப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மம்மியோட, உங்கள் பெத்த தாயோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உங்களை கோயிலுக்கு கூட்டு போகிறது இருந்தாலும் சரி, அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டு போகிறது இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த உங்கள் தாயோட ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்னா அப்படி ஒரு திருப்தி இருக்குங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க இல்லைனா கூட, ஐயோ எங்கள் மம்மி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிட்டோமேன்ற ஒரு குற்ற உணவு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் கொண்டு சேர்க்குறேன். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சோடனே உங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மம்மி கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போங்க. 2வது விஷயம், வாரத்தில் ஒரு நாள் உங்கள் மம்மியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போங்க, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கிடும். அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட அது சந்தோஷமான நிறைவான விஷயம் தான். ஸோ உங்களை பெற்ற தாயுடைய ஆன்மாவை சந்தோஷமாக வைத்திருப்பது பெற்ற பிள்ளையின் கடமை. இந்த கருத்தை நான் முன்ன நான் வச்சுருக்கேன். நான் இதுதான் எங்களுடைய எஸ்கேபி விதைகளுடைய முதல் வீடியோ. ஸோ உங்கள் குடும்பத்தில் என்னை ஆதரித்து எஸ்கேபி விதைகள் சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். எஸ்கேபி.